அம்மா அம்மா வந்தருள் புரிவாயே கலைமகளே வந்தருள் புரிவாயே அம்மா தாயல்லோ நீ எனக்கு தலைமகன் நான் உனக்கு தாயல்லோ நீ எனக்கு தலைமகன் நான் உனக்கு தாய மாதல்லோ நீ எனக்கு மதலை தான் நான் உனக்கு மாதல்லோ நீ எனக்கு மதலை தான் நான் உனக்கு குழந்தை தான் நான் உனக்கு குருவல்லோ நீ எனக்கு குழந்தை தான் நான் உனக்கு குருவல்லோ நீ எனக்கு தாயே வந்தருள் புரிவாயே கலைமகளே வந்தருள் புரிவாயே வந்தருள் புரிவாயே அம்மா அம்மா வந்தருள் புரி மகள் கலை மகள் மலை மகள் இசை மகள் மகள் கலை மகள் மலை மகள் இசை மகள் வந்தருள் புரிவாயே கலை மகளே வந்தருள் புரிவாயே வந்தருள் கலை மகளே வந்தருள் புரிவாயே கதை இசைகள் பாட இசை மகளே வரந்தருவா அங்க தொட்ட கத குறைகள் பாட குறைகள் பாட சொந்தி வயத்தோனே வரந்தருவா குறைகள் பாட சொந்தி வயத்தோனே கொரக்கதைய பாட குலமகளே நல்ல மாடங்கதை படிக்க நாராயண வரந்தருவா எங்க மாடசாமி புகழை பாட மாயா சக்தி வரந்தருவா எங்க தலவ மாட கதைகள் பாட கதைகள் பாட ஆதிசங்கரே ஆணி பொன்னால் முடிகொள்ளுங்கோ ஆதி வெள்ளி கையில சத்தியும் ஜீவனமாக அப்புறமுஞ்ச கட்டில சத்தி ஜீவன் அமருவாரா ஜெயரையலந்த பகவான் இளைப்பறிகள் கொடுப்பாலா நம்ம படியலந்த பகவானுக்கு பகவானே பரவி பால் வழங்க கொடுப்பாலா பகவானுக்கு கொடுப்பாலா சத்தியும் ஜீவனுமாக சாப்பிட்டு களைப்பாரி தாம்பூலங்கள் தரிப்பாரா ஆதி வெள்ளி கையில ஆண்டவம் பகவானோ ஆதி சக்தி பார்வதியோ நேரம் அது போனமில்லே சொக்கோட்டங்கள் மண்டபத்தில் சத்தியும் ஜீவனுமாக சத்தியும் ஜீவனுமாக சந்தோஷமா இருப்பாரா சத்தியும் ஜீவனுமாக சந்தோஷமா இருப்பாரா ஆணி பொன்னால் முடிகொழுங்கும் ஆதி வெள்ளிகையில மாமையா சத்தியும் ஜீவனுமாக நேருக்கு நேர் இருந்து கொண்டு அமர்ந்து கொண்டு ஆரதி சொன்னா ஆண்டவா சிவபெருமானே பகவானே நம்மளை யுக யுக காலமாக நீங்க படியளந்து வாரிய நானும் பால் பழத்தை கொடுத்து உங்க பசியை அமர்த்துத நீர் ஊருக்கெல்லாம் படி இழக்கியரு உமக்கு இந்த பார்வதி தான் படி இழக்க உமக்கு நான் தான் படி இழக்கணும் ஆமா கண்டிப்பா பார்க்கணும்ல பைத்தியம் முடிச்சா அந்த பைத்தியக்கார வைத்தியம் எந்த பைத்தியத்துக்கு வைத்து பக்கம் வைத்தியத்துக்கு வைத்தியம் பாரு
பைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வைத்தியத்தை போய் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பாரு. சரக்கு கொஞ்சம் நஞ்சமா வச்சிருக்கு. ஆண்டவன் பகவானும் ஆதி பராஜயத்தையும் நேருக்கு நேர் இருந்து கொண்டு சொக்கோட்டங்கள் மண்டபத்தில் இருந்து பேசுறாவோ. நீரும் போயிட்டு வரையரு, நானும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதனால நம்ம 2 பேரும் சொக்கோட்டம் இன்னைக்கு ஆடணும். இந்த சொக்கோட்டங்கள் மண்டபத்தில் நம்ம சோய்புரத்தி விளையாடும் போது வெற்றி யார் பக்கம் தோல்வி யார் பக்கம்னு தெரியணும். வெற்றி தோல்வியை பார்க்கறதுக்கு ஒரு நடுவரை வைக்கணும். அப்படி சோவியாட்டத்துல சொக்கனுக்கு வெற்றியா, சொக்கன் தேவிக்கு வெற்றியா, பகவானுக்கு வெற்றியா, இந்த பார்வதி தேவிக்கு வெற்றியான்னு நம்ம கைலாசத்துல இருக்கோம்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். நடுவர்னா 2 பக்கமும் நியாயம் எங்க இருக்கு நீதி எங்க இருக்குன்னு தீர்ப்பு கொடுக்கணும். அதனால எங்க அண்ணன் கண்ணை வரட்டும் அப்படின்னு சத்தியும் சிவனும் சொக்கோட்டை ஆடும்போது என் பெருமாள் வந்தார். வந்து சொக்கோட்டத்தை பார்க்காரு. சொக்கோட்டத்துல வெற்றி அடைஞ்சது பார்வதி தான். ஆனா பார்வதிய வெற்றி அடைஞ்சது நீன்னு சொன்னோம்னா நம்ம மச்சன மாப்பிள்ளை நம்மகிட்ட எதுவும் வருத்தப்படுவாரோ? கொண்டவன் ஏழையா கொடுத்தவன் ஏழையா? அதனால நம்ம மச்சானையும் பார்க்கணும். தங்கச்சியனாலும் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் அவளை குணமா மாத்திக்கிடலாம். ஏன்னா நம்ம அச்சானை தானே சொன்ன தூர விடல, அண்ணன் தானே சொல்லிட்டோம்னா அவன் மனசை மாத்திக்கலாம் அப்படின்னு வெற்றி பார்வதி பக்கம் இருக்கும்போது இந்த கண்ணை பொய் சொல்லுதாரு. என் மச்சனன் சிவபெருமான் தான் சொக்கோட்டத்தில் செவிச்சிட்டாருன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு, பொய் சொல்லிட்டாரு. உடனே பார்வதிக்கு வந்ததே கோபம். கண்ணா, கண்டதை இல்லை என்று சொன்னதுனால நீ காட்டுல கருணாகமாக அலைய கடவுது போ அப்படின்னு சாபம் கொடுத்தாரு. உடனே இந்த சொக்கோட்டம் விளையாட்டு ஓயவே இல்லை. மறுபடியும் வெற்றி யார் பக்கம்னு பார்க்கணும்னு அன்னைய தினத்தில உலகத்தின் சிருஷ்டிகர்த்தா பிரம்மதேவன் வாரார். அந்த பிரம்மதேவன் நடுவராக வரும்போது கைலாச வாசலிலே வலது காலை எடுத்து வைக்க வலது கால் பெருவிரல் தட்டுது. இடது காலை எடுத்து வைத்தார், இடது கால் பெருவிரலும் தட்டுது. அந்த வலது கால் இடது கால் பெருவிரலிலே இருந்து ரத்தம் பீரிட்டு பொங்க அந்த இரத்தத்திலே இருந்து வலது கால் பெருவிரலை பிறந்தவனுக்கு எங்க தர்க்கராஜன் நல்ல மாடன் என்றும் இடதுகால் பெருவிரலிலே பிறந்தவளுக்கு என் மாஜிக்கிடை தலைகளைக்கு மங்கையான தார்காவள்ளி நல்ல மடத்தி என்று நல்லதொரு பேர் கொடுத்து பேர் கொடுத்த இருவரையும் பூலோகம் அனுப்பி வைத்தார். பூலோக தேஜத்துல போய் தர்க்கராஜா தார்காவல்லிய நீங்க தனியரசு செய்வதற்கு 55 தேஜத்துக்கும் தலை சிறந்த நகரமாக அழகு திரு தார்காவனத்தை பிறவி செய்து தாரினப்பா. இந்த ஆண்டவன் அழகு திரு தார்காவன பட்டணத்தை ஆளும்படி சொல்ல அது நாட்டிலேயோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு வாடமல பொழியும் நாடு பொழிந்ததெண்டலங்க நாடு இஞ்சி மஞ்சள் நாடு இருவாஜி மலரும் நாடு மாதம் ஒன்று மழை ஒளியோ வருடம் போகும் நெல்விலையோ கண்ணல் விளையும் நாடு கதலி கோல வழுக்கும் நாடு சாரமல ஒளியும் நாடு ஐயா பொழியும் நாடு சரமிளகு காய்க்கும் நாடு பொழியும் நாடு காய்க்கும் நாடு காய்க்கும் நாடு
மாடு கட்டி போரடித்தா மாலாது சென்னல் என்று குதிரை கட்டி போரடித்தா குவியாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடித்து அகிலத்தில பெரிய நாடு அது அழைக்க கூடு கட்டும் ஆனந்தமா வாழும் நாடு கிளியிருந்து கீதம் பாடும் மயிலிருந்து நடனமாடும் மானிருந்து விளையாடும் முகிலிருந்து இசைகள் பாடும் பவளயத்தில் பெரிய நாடு தரணியில சிறந்த நாடு அழகுதார்கவனப்பட்டனமா தர்கராஜந்தார்கவல்லி தனியரசி செய்து வாரா மன்னவனும் தேவியும் மகிழ்ந்து குடி ஆண்டுவார் கணவனும் மனைவியுமா கலந்து குடி ஆண்டுவாரா ஈசனும் தேவியுமா இணைந்து குடி ஆண்டுவாரா பத்தாவும் தேவியுமா உடனே ஆண்டுவாரா மன்னனும் தேவியுமா அங்க மகிழ்ந்து கூடி ஆண்டுவாரா மன்னவரும் தேவியுமா அங்க மகிழ்ந்து கூடி ஆண்டுவாரா அந்த தார்கவனப்பட்டணத்தில் தர்கராஜந்தார்கவல்லி கண்ணு நல்ல எமையுமா கலந்து கொடி ஆண்டுவார் நகமும் ஜதையும் போல நலமுடனே ஆண்டுவாரா உடலும் நல்ல உயிரும் போல ஒத்துமையா ஆண்டுவாரா ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒன்று கூடி ஆண்டுவாரா பூவு நல்ல மனமும் போல புகழ்ந்து கூடி ஆண்டுவாரா வரப்பட்டனத்தை ராஜந்தார்கவல்லி தனியரசி செய்து வாரா தார்கவல்லி தனியரசி செய்து வராள் 55 தேசத்துக்கெல்லாம் தலை சிறந்த நகரம் எந்த நகரம்? தார்காபுரப்பட்டணம். தாராபுரம் ஈரோடு பக்கத்துல இருக்குனே. அம்மானே கோயம்புத்தூர் பக்கத்துல. வாசேநல்லூர் பக்கத்துல தார்காபுரம் இருக்கு. அங்கேயும் ஒரு தார்காபுரம் இருக்கு. அங்க தர்கராஜன் தார்காவல்லி. ஆமா. இந்தியாவின் தலைநகரம் என்ன? என்னதுனே? சென்னையா? நல்ல வேலை சொக்கம்பட்டின்னு சொல்ல மாட்டீங்களா? சென்னையும் முன்னையும் கிடக்காம்பரி. அப்ப தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் எது? பம்பளி சீமை. அப்ப தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் பம்பளி ஆக்கியாச்சோ? ஏற்கனவே ஊர் பம்பளி பட்டணம் இல்ல? ஆமா. ஐம்பொலி. இந்த இந்தியாவுக்கு தலைநகரம் டெல்லி போல, டெல்லி போலையும் தமிழகத்தின் தலைநகரம் சென்னை போல, சென்னை மாநகரம் 55 தேசம். அங்கம் அங்கு வங்காரம் யாழ்ப்பாணம் டெல்லி ஜோதக வடமதுரை பூமதுரை கல்கத்தா காவாதி பல்லவ தேசம் பப்பிரதேசம் மாயாபுரி மாயா அழகேஜாபுரி அசினாபுரி ஜலலிங்கராஜிதம். ஆமா. சிந்து வாஞ்சால ஒட்ட தேசம் யாழ்ப்பாணம். ஆமா. யாழ்ப்பாணம்னா இலங்கனே. இலங்க ஸ்ரீலங்கா. அதை போல 55 தேசத்துக்கெல்லாம் தலை சிறந்த நகரம் தான் தார்காபுரம். தார்காபுரப்பட்டணம். அந்த தார்காபுரப்பட்டணத்தை தர்கமுடி ராஜாவோ
தாரவல்லி வெண்காடியும் எந்த தர்க்கராஜ திட்டு தெரு நல்ல மடம் தான் தர்க்கராஜ அவர்தான் தர்க்கராஜ அவர் தேவி நல்ல மடத்தி தான் தார்காவல்லி தார்காவல்லி அதான் ஏம்னு கேட்கணும். ஆமா ஏம்னு கேட்கணும். அம்மா தர்க்கராஜன் தார்காவல்லி மன்ன வேணும் தேவியுமா இல்லறத்தில் நல்ல ரமா பூமானன் தேவியுமா ஏதி ஆவியுமா புகழ்ந்தரசு செய்து வாரா அலைகளை புகழ்ந்தரசு இருவருக்கும் பட்டணத்தில் சொத்தால குறவும் இல்ல சுகத்தாலையும் தாழ்வு இல்ல மண்ணாலையும் குறவு இல்ல என் மக்களால தாழ்வும் இல்ல தர்க்க முடி ராஜாவுக்கும் தாரவல்லி பெண்கொழிக்கும் தாரவர பட்டணத்தில் பாவுரமும் முன்னால் கொடிவரமும் தங்கத்தால் மண்டகமும் முன்னால மாளிகையும் தங்கத்தால அங்கனமங்கள் கீணரா அடுக்கு மத்த வீடுகளா மன்னன் இருவருக்கும் கும்பிட கோயில் உண்டு கோயில் உண்டு குளிப்பதற்கு குளமும் உண்டு குளிப்பதற்கு குளமும் உண்டு குளிப்பதற்கு குளமும் உண்டு குளிப்பதற்கு குளமும் உண்டு எங்க மதனதற்க ராஜாவுக்கும் மங்கதாரவல்லி வெண்கொழிக்கும் ஆனகட்ட ஜாவடியா அசந்திருக்க மண்டக குதிரகட்ட ஜாவடியா குதிரகட்ட ஜாவடியா அருக்கு கொழுவிருக்க மண்டகமா குதிரகட்ட ஜாவடியா கொழுவிருக்க மண்டகமா அன்னதற்க முடி ராஜாவுக்கும் தாரவல்லி பெண்கொழிக்கும் ஒன்னா நல்ல படித்தலம்மா உயர்ந்திருக்க மண்டக ரெண்டாம் படித்தலம் இருந்தாட மேடைகளா மதனதற்க ராஜாவுக்கு அங்கே தாரவல்லி பெண்கொழிக்கும் மூண படித்தலமா மூண படித்தலம் அதுக்கு முத்து வைத்த மண்டகமா பட்டணத்தில் நாலாம் படித்தலம் நவரத்தின மேடைகள் அஞ்சாம் படித்தலம் அணைகட்டும் ஜாவடி ஆறாம் படித்தலம் ஆறாம் படித்தலம் அஜந்திருக்க மண்டகமா
படித்தல எழுகோண மண்டக தரணியாலும் தற்கனுக்கு வெள்ளி பெண்கொடிக்கும் எட்டாம் படித்தல ஒட்டே பூஜா வெடியா ஒன்பதாம் படித்தல ஓலை எட்டு ஜாவடியா பத்தாம் படித்தல பந்தடிய மேடைகளா பந்தடி மேடைகளா பந்தடி மேடைகளா அதுக்கு பல்லாக்கு ஜாவடியா இருந்த இவளு இரும்புக்கு கல்பத்தா குளிரையும் மங்களே சுத்து கெட்டு மாளிகையா யாழு சுத்து கோட்ட ஓட்டு யாழு சுத்து கோட்ட ஓட்டு தற்க 21 வாசல் வைத்தா யாழு சுத்து கோட்ட போட்டு 21 வாசல் வைத்து மந்திரியாந்தலையாரி மற்றும் உள்ள தண்டர்களா தேசத்துக்கு அதிபதி சக்கரவர்த்தி மதனதற்க தஜ்ஜ பிரஜாபதி தஜகதாதி துராதக பட்டைகளோடு 56 தேசையும் ஒரு கொடைக்குள்ளாக இருந்து நீதி தவறாமல் நேர்மையை மறக்காமல் நீதி வலுவாமல் தர்மத்தோடும் தாட்சிணியத்துக்கும் இன்னாருக்கு இன்னார் என்று எம்மதமும் சம்மதமாக இருந்து அரசாண்டம் கொண்டிருந்தான் தர்க்கராஜன். மணியோசை கேட்கும்படி மண்டகத்தை ஆண்டுகிறான். ஒரு கொடைக்குள்ளாக இருந்து மணியோசை கேட்க மட்டும் மண்டலத்தெல்லாம் அரசாங்கம் பண்ணுதான். யாரு? தர்க்கராஜன். இந்த தர்க்கராஜன் அந்த தஜபிரஜாதி அரசில ஏழை என்று ஒருவர் இல்லை. ஏழை பணக்காரர் என்று வசதி படைத்தோர் ஒருவர் இல்லை. வசதி இல்லாதவர் யாரும் இல்லை. உயர்ந்தோர் ஒருவர் இல்லை. தாழ்ந்தோர் யாரும் இல்லை. கல்வி படித்தோர் ஒருவர் இல்லை. கல்வி கல்லாதவர் யாரும் இல்லை. அப்படி அரசாங்கம் பண்ணணும் இல்ல. தர்க்கராஜன்